எல்லோருக்கும் வணக்கம். குட் மார்னிங். நான் உங்கள் குமார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மோதிகேரில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட். அதாவது எல்லா வீட்டுக்கும் தேவையான பொருள் ப்ளஸ் அந்த பொருள் வெளியே கிடைக்குமா அப்படின்னா, மோதிகேரை தவிர்த்து வேற எங்கேயும் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் மோதிகேரில் இருக்குது. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில்வர் டிப். இந்த சில்வர் டிப்னா என்ன, எதுக்கு பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளி பொருட்களை சுத்தப்படுத்தக்கூடிய, பாலிஷ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். இந்த பொருள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய, நம்ம வீட்டு பெண்கள் தாய்மார்கள் அணியக்கூடிய வெள்ளி கொலுசுகளை சுத்தப்படுத்தலாம். ப்ளஸ்ஸு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளி தட்டுகள், வெள்ளி ஜாமான்கள், வெள்ளி சாமி சிலைகள் இருந்ததுன்னா அதையும் க்ளீன் பண்ணுறதுக்கு, ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு மிகப்பெரிய வணிகமும், மிகப்பெரிய வியாபாரமும், மிகப்பெரிய லாபமும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். சரிங்களா? இந்த பொருள் உங்களுக்கு முன்னாடி தான் பேக்கிங்கை ஓப்பன் பண்ணுறேன், பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதனுடைய ஸ்மெல்லு ரொம்ப அருமையாக இருக்கும். சரிங்களா? இதனுடைய ஸ்மெல்லு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி வெள்ளி பொருட்கள் இருக்கக்கூடிய அழுக்குகளை சுத்தப்படுத்திட்டு தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அழிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு. இது வந்து கெமிக்கல் இல்லாத ஒரு ப்ராடக்ட், பயோ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ இது எதுல இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பீச் பழம் அப்படின்ட்டு ஒரு வகையான பழம் இருக்குது. அந்த பழச்சாறு தான் இது வந்து பேஸ். அதில் தான் இது தயார் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெமோவே பண்ணி காமிக்கலான் இருக்கேன். இந்த இருக்க 2 வெள்ளி கொலுசுகள். சரிங்களா? 2 வெள்ளி கொலுசு இருக்குது. அதில் ஒரு கொலுசை வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். வெள்ளி கொலுசுகள் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் உள்ளே இருக்கும். அந்த ஸ்டாண்டில் நம்ம இப்படி வந்து அதை உள்ளே போட்டுற வேண்டியது. சரிங்களா? உள்ளே சுற்றி போட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படி டிப் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னாலே அது என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ இது உள்ளே போட்டிருக்கோம். அந்த வெள்ளி கொலுசு வந்து உள்ளே போட்டாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் இது வந்து நம்ம உள்ளே ஊறட்டும். அது பிறகு எடுத்து அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்ப்போம். இப்போ போட்டதை டைம் ஆயிடுச்சு. நம்ம அப்படியே எடுத்து பார்ப்போம். இருக்கிறப்ப லைட்டாக எடுத்தோம்னா அந்த இடுக்கில் இருக்க அழுக்குகள் பூரா வெளியே வந்துடும். சரிங்களா? பாருங்க, போட்டப்ப எந்த மாதிரி கலரில் இருந்தது, இப்போ எப்படி வருது. சரிங்களா? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா? எவ்வளவு ஈஸியாக நம்ம அந்த வெள்ளி கொலுசுகளை க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இப்போ இது மேட்டாப்பில் இருக்க அழுக்கெல்லாம் போயிருக்கும். அந்த இடுக்குகளில் இருக்க அழுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம் அப்படின்னாலே வந்துடும். பல் விளக்க டூத் ப்ரஷ்ஷு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு தூர எறிவோம். அந்த ப்ரஷ்ஷு ஏதாவது பழைய ப்ரஷ் இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம அந்த இடுக்குகள் இருக்கிறப்ப அந்த லிக்விடு வச்ச லைட்டாக லிக்விட் வேணா கூட இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு திருப்பி நம்ம பண்ணுறப்ப க்ளீனாக வந்து புது கொலுசு நம்ம வாங்குறப்ப எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷைனிங் வந்து வந்துடும். இப்போ இந்த கொலுசு நம்ம உள்ளே போடுறோம், எவ்வளோ நேரத்தில் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 5 நிமிஷம், மிஞ்சி போன ஒரு 10 நிமிஷம் கூட வைக்கலாம். இப்போ அப்படியே மறந்துட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றுமே ஆகாது. அந்த அழுக்கை மட்டும் எடுத்துட்டு அந்த கொலுசு வந்து அந்த வெள்ளி பொருள் வந்து அது பாட்டுக்கு இருக்கும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஒரு நாள் பூரா வச்சுட்டோம், மறந்துட்டோம், என்ன ஆகும்? ஒன்றுமே ஆகாது. ஏன் அப்படின்னா இது ஒரு பயோ ப்ராடக்ட். சரிங்களா? பாருங்க, இப்போ இதை லைட்டாக தண்ணி ஊற்றி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா க்ளீன் பண்ணி பார்ப்போம். இந்த கொலுசுல இருக்க அழுக்கு எப்படி தண்ணியில் வருதுன்னு பாருங்க. துணியில் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும். சரிங்களா? அந்த கொலுசுல அந்த லிக்விடோட ஸ்மெல் எதுவும் இருக்குமா அப்படின்னா மைல்டாக இருக்கும். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்கலன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் டிடர்ஜென்ட் இருக்கும். துணி துவைக்கிற பவுடரோ லிக்யூடோ
அதை ஏதாவது ஒரு ட்ராப் இதில் விட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 கொலுசுக்கும் இது க்ளீன் பண்ண கொலுசு, அதோட ஜோடி கொலுசு இது. சரிங்களா? இது க்ளீன் பண்ணது, இது க்ளீன் பண்ணாதது. எந்த அளவுக்கு வந்து அதனுடைய வேலையை 5 நிமிஷத்தில் முடிச்சிருக்குன்னு பாருங்கள். நம்ம இன்னும் இதை பொறுமையாக க்ளீன் பண்ணோம்னா இன்னும் பளபளன்னு வரும். எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள். சரிங்களா? இப்படிப்பட்ட அற்புதமான ப்ராடக்ட் வந்து மோதிகேரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. சில்வர் டிப் அப்படிங்கிற பேரில். லிக்யூடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 கொலுசு வரைக்கும் க்ளீன் பண்ணலாம். கொலுசு எடுத்துக்கிட்டிங்கன்னா 500 கொலுசு வரைக்கும் இதில் க்ளீன் பண்ணலாம். இந்த துணி என்ன கலரில் இருக்கோ, சரிங்களா, அந்த மாதிரி இந்த லிக்யூடு, வெள்ளையாக இருக்க லிக்யூடு வந்து இந்த கலர் வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா அதில் போட்டு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வெள்ளி பாத்திரம் இருக்குது, இதில் போகாது, என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி காட்டன் துணியோ அல்லது இந்த மாதிரி ப்ரஷ்ஷு எடுத்து நம்ம அந்த வெள்ளி பாத்திரத்துலையோ அல்லது வெள்ளி சிலையிலையோ நம்ம க்ளீன் பண்ணுறப்போ அது வந்து போயிடும். அதுக்கடுத்து நம்ம தண்ணியை வச்சு கழுவி ஏதோ ஒரு டிடர்ஜென்ட் லிக்யூடை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஸ்மெல் போகிறதுக்காக, இந்த சில்வர் டிப்போட ஸ்மெல் போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். சரியா? இது ஏதாவது அலர்ஜி ஆகுமா அப்படின்னா அது பாருங்க, எந்த அலர்ஜியும் இருக்காது. சரிங்களா? எந்த அலர்ஜியும் இருக்காது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோ ப்ராடக்ட்டு. சரி, ப்ராடக்ட் நல்லா இருக்குது, இதில் ஏதோ பெருசாக லாபம் இருக்குதுன்னு சொன்னீங்களே என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு கொலுசு க்ளீன் பண்ணுறதுக்கு அதிகபட்சமாக 5 ரூபா செலவாகும். வெறும் 5 ரூபா தான். சரிங்களா? இப்படி இருந்த கொலுசை இப்படி மாற்றுறதுக்கு 5 ரூபாய் போதும். நீங்களே உங்கள் வீட்டில் என்ன பண்ணிக்கலாம், இந்த கொலுசை க்ளீன் பண்ணலாம். இப்போ உங்கள் வீட்டுக்கு போக உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடுகளுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணி தர்றப்ப எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கஸ்டமர்ஸு எவ்வளவு சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. வெள்ளி கொலுசை க்ளீன் பண்ணுறதுக்கு 50 ரூபா அப்படின்ட்டு. சரிங்களா? எங்கள் ஏரியா சின்ன ஊர், எங்கள் ஊர் ராஜபாளையம். ராஜபாளையம் பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கிராமங்களில் இந்த இது வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க சும்மா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சில்வர் டிப் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க வந்து பண்ணுறாங்க. சரியா? அப்போ அவங்க வீட்டில் இருந்த மணிக்கே சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வேறு ஏதாவது பொருள் இருக்குதா அப்படின்ட்டு கஸ்டமர் கேட்குறப்ப மோதிகேரில் கிட்டத்தட்ட 14 கேட்டகரியில் 800 ப்ராடக்ட் கிட்ட இருக்குது. அந்த ப்ராடக்ட் அவங்க வீட்டுக்கு வாங்கி யூஸ் பண்ணுறப்ப அதன் மூலிமா நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வருமானம், வீட்டில் இருந்த மணிக்கே சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு மோதிகேர் கொடுத்துருக்கு. இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், அல்லது இந்த வீடியோ உங்களுக்கு யார் அனுப்புனாங்களோ அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்டோடைய ரேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது 300 ml. மோதிகேரில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரேட் என்ன, டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்டுன்னா வெறும் 215 ரூபா. இதனுடைய எம்ஆர்பி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 247 ரூபா. சரிங்களா? உங்களுக்கு வேணுங்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுக்கு பின்னாடி, இந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வருமானம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. வாங்க எல்லோரும் இணைந்து பணியாற்றுவோம். மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.